நெக்ஸ்ட்டு பெடல் கண்ட்ரோல்ஸ் வந்து பார்ப்போம். வண்டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 பெடலு. ரைட்டில் 2 இருக்குது பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட்டாக அதில் காலை வைங்க. அதில் வந்து எப்பயுமே கட்டர்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ஃபுல் காலை வைக்கக்கூடாது. அதோட பேர் வந்து ஆக்சலரேட்டர், அதை வந்து ஏ அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் சென்டராக இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிரேக்கு, இதை வந்து பின்னு சொல்லுவோம். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் காலை தான் யூஸ் பண்ணணும். லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சு, அதை வந்து நம்ம சின்னு சொல்லுவோம். கிளச்சை வந்து விரலால் ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் காலால் ப்ரெஸ் பண்ணணும். அதே மாதிரி கிளச்சை வந்து ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணணும். எப்பயுமே லெஃப்ட் காலை வந்து கிளச்சுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ரைட் காலை வந்து பிரேக்குக்கு ஆக்சிலேட்டருக்கு யூஸ் பண்ணணும். இப்போது பிரேக் ஆக்சிலேட்டர் எப்படி வந்து பெடல் வந்து கரெக்டாக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்குக்கு நேராக ஃபஸ்ட்டு காலை வைங்க. இப்போது பிரேக் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, காலை எடுத்துருங்க. இது வந்து டாடா ஏஸ்ன்றதால பெடல் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். காரை பொறுத்த வரைக்கும் பெடல் ரொம்ப கம்மியாக அடியில் இருக்கும். ஸோ காலை வந்து நுனி கால் இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே பிரேக்குக்கு நேராக வச்சுக்கிட்டு பிரேக்கை ப்ரெஸ் பண்ணுங்க லைட்டாக. இது எட்டாது, ஆனால் காரில் இப்படி தான் இருக்கும். அப்படியே ஆக்சிலேட்டருக்கு வந்து ரைட்டில் இப்படி ஷிஃப்ட் ஆகணும். ஓகேங்களா, எப்பயுமே கால் நேரம் ஆக்சிலேட்டருக்கு நேராக இருக்கிறது பிரேக்குக்கு நேராக தான் இருக்கணும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் பிரேக் அடிக்கணும் அப்படின்னும் போது கால் வந்து கரெக்டாக உங்களுக்கு பிரேக்குக்கு வரும். ஸோ எப்பயுமே ரைட் காலை பிரேக்குக்கு நேராக வச்சு பிரேக்குக்கும் ஆக்சிலேட்டருக்கும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா பெடல் கண்ட்ரோல் வந்து யூஸ் பண்ணணும்.